வணக்கம் மக்களே. இன்னைக்கு 26வது நாளாக அந்த ஆசிரியர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க எங்களெல்லாம் கன்சாலிடேட்லேருந்து எடுத்துகிட்டு தொகுப்பூதியம் போட சொன்னீங்க, பட் போடல அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகள் 9 மாதங்கள் கழித்து இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னும் இருக்கிறது 2 மாதம் 3 மாதம். அதில் அரசு எப்படி அது நிர்ணயம் செய்ய முடியும்? முதலியே நீ நினைவுபடுத்தியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதனால் தேர்தல் வாக்குறுதியில் நம்பாதீங்க. தேர்தல் வாக்குறுதியை அவங்க வெற்றி பெறதுக்கோசம் சொல்கிறது. எந்த கட்சி சொன்னாலும் சரிங்க, இலவசங்கள் அறிவிச்சா ஏற்றுக்காதீங்க. நீங்கள் உழைக்கிறதுக்கு வேலை தரேன். ஒரு குடும்பத்துலேயும் வேலை இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. அத்தனை பேருக்கும் அவங்க தகுதிக்கேற்ப வேலை தருவோம். அந்த வேலை வாய்ப்பின் மூலம் ஏற்படுகின்ற உற்பத்திகளெல்லாம் அயல்நாட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணுவோம். அதன் மூலம் கிடைக்கிற தொகையை வைத்து நாம் தமிழ்நாட்டை சிறப்பாக நடத்துவோம். நான் எங்களுக்கு தொழில் உற்பத்தி தான் முக்கியம். என்ன, தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் சிறந்த நாடாக நாங்கள் அமைப்போம். அதனால் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை, கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் வேலை நாங்கள் வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி தருவோம். அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம். தனியார் பள்ளிகளை விட நாங்கள் அரசு பள்ளிகளில் தரமான கல்வி தருவோம். தரமான மருத்துவம் தருவோம். உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அப்பப்போ கலைந்து எடுப்போம். நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து தான் செய்வோம். பட் இலவசங்களை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு எந்த கட்சி சொல்லுதோ அவங்களுக்கு வாக்களிப்பு கொடுங்க. ஏங்க இலவசத்தை நம்பி ஏமாந்து போகிறீங்க? உழைக்க மாட்டோமா? நம்ம உழைப்பதற்கேற்ற வேலையை கொடு, அவ்வளோதான். வேலை வாய்ப்பு அதிகரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோரிக்கை வைங்க. 26வது நாளாக போராடும் ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கை வெற்றி பெற எனது கனிவான வேண்டுகோள். நீங்கள் இப்போ வர எலெக்ஷனில் யார் உங்களுக்கு செய்யக்கூடியவங்க பார்த்து ஓட்டு போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த போராட்டத்தின் மூலயமா உங்களுடைய உடல்களை வருத்திக் கொள்றீங்க. அது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இது என்னுடைய கருத்து என்ற அடிப்படை, சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன்.